நேரத்துக்கு 2 நெருங்கிய நண்பர்கள். ஒருவன் பேப்பர், மற்றொருவன் பிளாஸ்டிக். மூவரும் தினமும் சந்தித்து பேசுவாங்க, சூரிய ஒளியில் விளையாடுவாங்க. மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். ஒரு நாள் பிளாஸ்டிக் அருகில் உள்ள ஊரில் நடக்கும் ஒரு திருவிழாவிற்கு சென்றது. அங்கே அனைவரும் பேப்பராலான பொருட்களை வைத்து கொண்டாடி கொண்டிருந்தார்கள். பிளாஸ்டிக்கை பயன்படுத்தவில்லை. இதனால் பிளாஸ்டிக் கோபத்துடன் நேரத்திடம் வந்தது. வா பிளாஸ்டிக், ஏன் கோபமாக இருக்கிறாய்? இந்த காகிதம் யார்? எங்கிருந்து வந்தான்? நல்ல கேள்வி கேட்டாய். இந்த பேப்பர் எப்படி உருவானது என்று நான் சொல்கிறேன், கேள். கிபி 105ஆம் ஆண்டில் சீனாவில் வாழ்ந்த சாய் லூன் என்ற அரச அரண்மனை அதிகாரி பேப்பரை முதலாக உருவாக்கினார். அவர் இயற்கையில் இருந்து கிடைக்கும் மூங்கில் நார், மரத்தோல், புல் ஆகியவற்றை தண்ணீரில் நனைத்து மென்மையாக்கினார். அதை நசுக்கி சாறு போல செய்தார். பின்னர் அதை ஒரு மெல்லிய தாளாக பரப்பி சூரிய ஒளியில் உலரவிட்டார். இந்த தொழில்நுட்பம் நூற்றாண்டுகளாக சீனர்களால் ரகசியமாக பாதுகாக்கப்பட்டது. ஆனால் அந்த ரகசியம் வெளியேறியது ஒரு முக்கியமான போர் வழியாக. கிபி 751 மத்திய ஆசியாவில் உள்ள தாலஸ் நதிக்கரையில் அரபு அப்பாசித் பேரரசும் சீன தாங் பேரரசும் போர் செய்தன. இதுதான் தாலஸ் போர். இந்த போரில் அரபு இராணுவம் வெற்றி பெற்றது. அப்பொழுது சில சீன காகித தொழிலாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்களை சமர்கந்திற்கு கொண்டு செல்லப்பட்டு காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்த கட்டாயப்படுத்தப்பட்டனர். அதன் மூலம் காகிதம் உருவாக்கும் தொழில்நுட்பம் முதன்முறையாக சீனாவின் எல்லையை கடந்தது. இதன் பிறகு அந்த அறிவு மத்திய ஆசியா, பாக்தாத், எகிப்து மற்றும் இஸ்லாமிய உலகில் பரவியது. பின்னர் காகிதம் ஐரோப்பா மற்றும் இந்தியாவிற்கும் பரவியது. அதன் மூலம் கல்வி, அறிவியல் மற்றும் தகவல் பரிமாற்றத்தில் ஒரு புதிய புரட்சி உருவானது. தாலஸ் போர் வெறும் இராணுவ வெற்றியாக இல்லை, அது உலக அறிவின் பரவலுக்கான திருப்புமுனையாக மாறியது. காகிதத்தை ஏன் மக்கள் கொண்டாடுகிறார்கள்? ஒரு முறைக்கு மட்டும் பயன்படுத்தப்படும் டிஷ்யூ, காகித கோப்பைகள், நாப்கின்கள் போன்றவை நோய்கள் மற்றும் தொற்றுகள் பரவுவதை தடுப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றன. உணவுப் பொருட்கள் மற்றும் பானங்களை பாதுகாப்பாக மூடுவதற்கும் எளிதாக எடுத்துச் செல்லவும் காகித பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. தானிய பெட்டிகள், தேயிலை மற்றும் காபி வடிகட்டிகள் அனைத்தும் காகிதத்தை அடிப்படையாகவே வைத்துள்ளன. கண்ணாடி மற்றும் உலோகத்துடன் ஒப்பிடும்போது காகிதம் எளிமையாக மறுசுழற்சி செய்யக்கூடியதும் மிக லேசானதுமான ஒரு பொருளாகும். சயின்டிஃபிக் அமெரிக்கன் நடத்திய ஆய்வுப்படி மக்கள் இன்னும் காகிதத்தில் வாசிக்க விரும்புகிறார்கள், குறிப்பாக தீவிரமான வாசிப்புக்கு. இது சிறப்பான நினைவாற்றலை உருவாக்கி குறுகிய மற்றும் நீண்ட கால நினைவுகளை மேம்படுத்துகிறது. தொடுதல், வாசனை, பக்கம் திருப்பும் சத்தம் போன்ற உணர்வுகள் மூளையில் உணர்ச்சி செயலை தூண்டும். நூற்றாண்டுகளாக தகவல் பரிமாற்றத்தில் காகிதம் முக்கிய இடம் பெற்றுள்ளது. இன்றும் கடிதங்கள், நீதிமன்ற ஆவணங்கள், கல்லூரி சேர்க்கை கடிதங்கள் எல்லாம் கையெழுத்துடன் காகிதத்தில் தான் எழுதப்படுகின்றன. உலகம் முழுவதும் மில்லியன் கணக்கான பொருட்கள் இன்று காகித அடிப்படையிலான பாதுகாப்பு மூடு பொதியில் அனுப்பப்படுகின்றன. காகிதம் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட பொருளாகும். இது மென்மையானதாகவும் வலிமையானதாகவும், தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ, ஈரத்தை உறிஞ்சக்கூடியதாகவோ எதிர்த்து கொள்ளக்கூடியதாகவோ மாற்றப்படலாம். இதை மடிக்க, திரிக்க, மடித்து பூட்ட, வளைத்து உருவாக்க அல்லது மெழுகு, வண்ணம், துணி, பிளாஸ்டிக், உலோகத்துடன் இணைக்கவும் முடியும். இது ஒரு பக்கம் வடிகட்டியாகவும் மறுபக்கம் பாதுகாப்பு தடையாகவும் செயல்படக்கூடியது. இது மீண்டும் பயன்படுத்தக்கூடியது, கரையக்கூடியது, இயற்கைக்கு பாதுகாப்பானது. எனவே பசுமை உலகிற்கான சிறந்த நண்பன். ஆனால் காகிதம் எவ்வாறு மனித உணர்வுகளுடன் கலந்த உன்னதமான படைப்பாகும்? அப்போது அங்கு மகிழ்ச்சியுடன் வந்தது பேப்பர். அதை பார்த்த நேரம், பேப்பருக்கும் மனிதர்களுக்கும் உள்ள தொடர்பை அந்த பேப்பரே சொல்கிறது. கேள்.
குழந்தை எழுதும் முதல் எழுத்து நான், அவனின் பள்ளி படிப்பும் நான், விளையாட்டில் அவன் விடும் பட்டம் நான், கல்லூரிக்கு சென்று படித்து வாங்கும் பட்டமும் நான், அவனின் நேர்காணலுக்கு சுய விவரம் நான், அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் நான், முதல் சம்பளமும் நான், காதல் கடிதம் நான், கல்யாண பத்திரிகையும் நான், அலங்கார தோரணங்கள் நான், தூரத்து கடிதமும் நான், பாட்டியின் சமையல் குறிப்பு நான், தாத்தாவின் அம்புலி மாமா கதைகளும் நான், நூலகம் நான், பலகார தட்டும் நான், திரைக்கதையும் நான், திரையரங்க அனுமதி சீட்டும் நான், பயண சீட்டும் நான், பாஸ்போர்ட்டும் நான், உலக வரைபடம் நான், உள்ளூர் விலாசமும் நான், ஓவியமும் நான், இசைக்குறிப்பும் நான், மருத்துவரின் புரியாத கையெழுத்து நான், அதை மருந்து கடைக்காரருக்கு புரிய வைக்கும் மருந்து சீட்டும் நான், அறிவியல் வளர்ச்சி நான், ஆன்மீக புராணங்கள் நான், வரலாற்று குறிப்பு நான், எதிர்கால ஜோசியம் நான், மளிகை கடை பாக்கியும் நான், பெருநிறுவனத்தின் பேலன்ஸ் ஷீட்டும் நான், வீட்டு பட்ஜெட்டும் நான், நாட்டு பட்ஜெட்டும் நான், அப்துல் கலாமின் அக்கினி சிறகும் நான், அவரின் பிரபலமான வரிகளும் நான். Past is a waste paper, present is a newspaper, future is a question paper. So read and write carefully, otherwise your life will become tissue paper. கணினி மாதிரியும் நான், ஒரிகேமி கலையும் நான், தேசிய கொடியும் நான், தேசத்தின் எல்லையை காக்கும் இராணுவ வீரர்களின் நெஞ்சில் இருக்கும் குடும்ப புகைப்படம் நான், குழந்தையின் பிறப்பு சான்றிதழும் நான், இறுதியில் மனிதனின் இறப்பு சான்றிதழும் நான். நான் இப்படித்தான் மனிதர்களின் உணர்வுகளோடு பயணிக்கிறேன். இப்பொழுது புரிந்ததா பேப்பரை மக்கள் ஏன் கொண்டாடுகிறார்கள் என்று? அப்படியென்றால் நான் உருவானது எப்படி? என்னால் மக்களுக்கு பயனில்லையா? இதை அடுத்த வீடியோவில் காண்போம். விரைவில். நேரம் பேசுவேன். நன்றி.